ஹாய் யுவர்ஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஆனியன் சமோசாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைதா 400 கிராம், தூளுப்பு தேவைக்கேற்ப, ஆயில் ஒரு 2 ஸ்பூனு, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணாம அப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் பெசறக்குள்ள ஆயில் எல்லா இடத்துக்கும் போகாதுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நம்ம பிடிபடக்குள்ள இப்படி பிடி ஆகுங்க. நம்ம ரொம்ப உதிரியாக பிடி வரலினாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பெசரிக்கலாம். இப்போ நம்ம இதோட தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க. இது போல் பெசரி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ மாவை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறிக்கிச்சிங்க. மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒரு ட்ரை மாவை நான் கோதுமை மாவு போடுறேங்க. இது போல் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதோட பெசரண மாவை எடுத்து பெசனிக்கோங்க. இது எதுக்காகனா மேலே கையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி எடுத்துக்கிடுங்க. இது போல் ஈவனாக நம்ம எடுத்துக்கலாங்க. கரெக்டான ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி ரோல் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. கிண்ணா இருக்கக்கூடாது. இது போல் மேலேயும் கீழேயும் ட்ரை மாவை அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கோங்க. மாவை தேய்ச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருக்கணுங்க. மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க. இது போல் எல்லா மாவும் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எத்தனை லேயர் இருக்குது நம்மள்ட்ட. இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கல்லை கொஞ்சம் அனலை அதிகப்படுத்திக்கோங்க. இது ரொம்ப வேகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் அடிபாகமும் மேல் பாகமும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அது போலவே இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமும் இதை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பாகமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் இதை திருப்பி விடுது. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே எல்லா மாவும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சாச்சுங்க. இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ரெண்டும் நம்ம சமமாக இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். இத்தனை பீஸ் நமக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குங்க. நீள்வாக்கில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு, சர்க்கரை 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் இதோட நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே மைதா பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மைதா ஒரு 50 கிராமு,
ரொம்ப தண்ணியாட்ட கரைக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ சமோசாவை நம்ம ரெடி பண்ணலாங்க. இது போல் மடிச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை தடவிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஆனியன் வச்சுக்கலாங்க. இது போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். இது போல் மடிச்சுக்கோங்க. இப்போ இது மேலே பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனியன் உள்ள வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இது மேலே பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை இது போல் மடித்து விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். போட்டதும் லேசாக இப்படி திருப்பி விடுங்க, இல்லைன்னா நம்ம மடித்த பாகம் வெடிச்சுக்கும். மேல் சைடு வெந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி விடுங்க. மேலே பபிள்ஸாக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சமோசா கலருக்கு நல்லா வரட்டும். நல்லா கலர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா சமோசாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.